இப்ப எதுக்கு நீங்க வந்த? உன்கிட்ட கொஞ்சம் பேசணும் கிரிஜா. உன்கிட்ட எனக்கு பேசுறதுக்கு எதுவும் இல்ல. மரியாதையா இங்க இருந்து போயிடு. கிரிஜா, நான் சொல்றது கொஞ்சம் கேளு. என்ன கேட்கணுங்கிற? என்ன கேட்கணும்? இங்க பாரு, ஏற்கனவே உன் மேல கொலை வெறியில இருக்க. மேற்கொண்டும் ஏதாவது பேசி என்ன இன்னும் வெறி ஏத்திட்டு இருக்காத சொல்லிட்டேன். ஆமா, நீ என்ன நினைச்சிட்டு இருக்க உன் மனசுல? ஈஸ்வரி கிட்ட என்னையே மாட்டி விடுறல்ல? அந்த ஈஸ்வரியையும் வசுந்தராவையும் இந்த வீட்டை விட்டே விரட்டுறதுக்கு நானும் என் புருஷனை பட்ட கஷ்டத்தெல்லாம் மறந்துட்டியா? அவ கூட சேர்ந்து ஆடிட்டு இருக்க. ஐயோ கிரிஜா, நான் எதுவும் மறக்கல, ஆடவும் இல்ல, எல்லாமே ஞாபகம் இருக்கு. ஆனா நீதான் ஒரு விஷயத்த மறந்துட்டு பிரச்சனை பண்ணிட்டு இருக்க. அபி வயித்துல சுமந்துட்டு இருக்கிறது என்னோட பேர குழந்தை. அதுக்கு எந்த ஆபத்தும் வர விட மாட்டேன். ஈஸ்வரியும் வசுந்தராவையும் என்ன வேணாலும் பண்ணிக்கோ, கொல்லு, சித்திரவதை பண்ணு. அதுக்காக நான் உன் கூடயே இருக்கேன். உனக்கு என்னெல்லாம் உதவி பண்ண முடியுமோ அது எல்லாமே நான் பண்றேன். ஆனா அபியையோ அவ வயித்துல சுமந்துட்டு இருக்கிற என்னோட பேர குழந்தையையோ ஏதாவது பண்ண நினைச்சனா அதுக்கு நான் துணையா இருக்க மாட்டேன். என்ன துர்கா, என்கிட்டயே இந்த கிரிஜா கிட்டயே சவால் விடுறியா? நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்கன்னு உனக்கு ஞாபகம் இருக்கா? கிரிஜா கிட்ட பேசிட்டு இருக்க. கிரிஜா எப்படிப்பட்டவன்னு இந்த வீட்ல இருக்க எல்லாரையும் விட உனக்கு உனக்கு நல்லாவே தெரியும். என்ன மட்டும் நீ எதிர்க்கணும்னு நினைச்ச, உன்னை நான் அழிக்கணும்னே முடிவு பண்ணிடுவேன். கிரிஜா, நீ புரியாம பேசிட்டு இருக்க. நான் உன்னை எதிர்க்கணும்னு நினைக்கல. நான் சொல்றது கேளு. நிறுத்து. நீ சொன்னதெல்லாம் போதும். முதல்ல நீ கிளம்பு. இதுக்கப்புறம் என் பக்கத்திலேயே வந்துடாத. போ இங்க இருந்து. உன்னை போன்னு சொன்னேன். கொஞ்சம் போறியா? அடியே ஈஸ்வரி, நான் போடுற திட்டத்தெல்லாம் நீ அடிச்சு நொறுக்கி தவிடு பொடி ஆக்கிட்டு இருக்கல்ல, உன்னை நான் பொடி பொடி ஆக்கி ஊதி விடுறேன்டி. அதை எடுத்து ஓரமா வச்சுக்கோ. சரி. இந்த புடவைக்கு ஃபால்ஸ் அடிக்கணும். அதை எடுத்து ஓரமா வச்சுக்கோ. அத்தை வந்துட்டீங்களா? எப்ப வந்தீங்க? இப்பதாம்மா வந்தேன். என்னாச்சு? டாக்டர் என்ன சொன்னாங்க அபிக்கு? அபியோட கருவை கலைக்க கிரிஜா பிளான் பண்ணதை அத்தை கிட்ட சொல்ல வேண்டாம். அத்தைக்கு தெரிஞ்சா அவங்க டென்ஷன் ஆவாங்க. அவங்களால இதை தாங்கிக்கவே முடியாது. என்ன ஈஸ்வரி, அன்னைக்கு பதில் சொல்லாம நீ ஏதோ யோசிச்சுட்டு இருக்க? ஒன்னும் இல்ல, டாக்டர் செக்அப் பண்ணிட்டு குழந்தை நல்லா இருக்குன்னு சொன்னாங்க. ஆனா அபி கொஞ்சம் பயப்படுறா, அதனால வீக்கா இருக்கலாம். டாக்டர் மெடிசன்லாம் எழுதி கொடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் செக்அப்க்கு கூட்டிட்டு வர சொல்லிருக்காங்க. டாக்டர் கொடுத்த மெடிசன்ஸ் எல்லாம் கரெக்டா போடணும்னு கண்டிஷனா சொல்லிட்டு வந்துட்டியா? சொல்லிடுறேன். சரி. ஆமா, அழகு எங்க? காலையில போனவரு தான். ஆளை காணோம், என்னன்னு தெரியல. இருங்க, நான் ஒரு வாட்டி போன் பண்ணிட்டு வரேன். என்ன மாப்பிள்ளை இது? இத வாங்கிட்டு வந்திருக்கீங்க? இங்க பாத்தியா? சின்னையா, என்ன இதெல்லாம்? என்ன ஈஸ்வரியே, இது கூட தெரியலையா உனக்கு? இதுதான் மெத்தை. ஏன் சின்னையா, இது மெத்தைன்னு எனக்கு தெரியாதா? இது எதுக்கு வாங்குனீங்க? என்ன ஈசு, மெத்தை எதுக்கு வாங்குவாங்க? படுத்து நல்லா தூங்குறதுக்கு தான். பாத்தீங்களா உங்க பிள்ளைய? நான் கேட்டதுக்கெல்லாம் ஏடா கூடமா பதில் சொல்லிட்டு இருக்காரு. ஈசு ஈசு இரு, இப்ப நான் என்ன ஏடா கூடமா சொன்னேன்? நீ தினமும் பாயில படுத்து தூங்க எம்பிட்டு கஷ்டப்படுற. அதுக்காக தான் உனக்காக புது கட்டிலும் மெத்தையும் நான் வாங்கினேன். மெத்தைய நானே காய்கறி லோடோட சேர்த்து லோட் ஆட்டோலயே போட்டு எடுத்துட்டு வந்துட்டேன். ஆனா கட்டிலு பின்னாடி குட்டி யானையில வந்துகிட்டு இருக்கு. ஆமா,
இதுக்கெல்லாம் எவ்வளவு ஆச்சு? அது என்ன ஐசு, மொத்தமா கடைக்காரன் ஒரு 10,000 ரூபாய் கேட்டானா, நான் அம்பிட்டுலாம் தர முடியாது, ஒரு 500 ரூபாயாச்சும் குறையண்ணே. மொத்தம் 9,500 ரூபாண்ணா. அதுல கட்டில் வந்து 6,000, மெத்த வந்து 3,500 ரூபா. எப்படி? அவ்வளவு பணம் உங்களுக்கு ஏது? என்கிட்ட ஏது? எல்லாம் நம்ம கடையில இருந்த பணத்தை தான் எடுத்துட்டு போனேன். இல்ல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? உங்ககிட்ட யார் இப்ப இதெல்லாம் வாங்கிட்டு வர சொன்னது? அதுவும் கடையில இருந்த பணத்தை எடுத்துட்டு போய் வாங்கிட்டு வந்திருக்கீங்க. யாருக்கிட்ட இந்த வீண் செலவு பண்ணீங்க? இது வீண் செலவா? எது வீண் செலவு? அம்மா கேட்டுக்கிட்டியாமா? இது வீண் செலவா? இல்லடா அது கரெக்ட். அது இல்லன்னு சொன்ன பத்தியா? கேட்டுக்கிட்டியா ஐசு? என்ன கேட்டுக்கிட்டியா? ஈஸ்வரி விடுமா, அவன் உன் மேல இருக்கிற பாசத்துல தானே அப்படி வாங்கிட்டு வந்துட்டான். இனிமே அப்படி செய்ய மாட்டான். சரி விடு, நீ புள்ளத்தாச்சியா இருக்கல்ல, அதுக்காக தான் அவன் வாங்கிட்டு வந்திருக்கான். விடு. என்னத்த நீங்களும் இப்படி கேக்குறீங்க? இப்படி எல்லா செலவுக்கும் கடையில இருந்து கை வச்சு எடுத்தா எப்படி? ஆ, கடையில வர லாபத்தை வச்சு பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா இவர் இப்படி கடையில இருந்து பணத்தை எடுத்துட்டு இஷ்டத்துக்கு செலவு பண்ணா எப்படி பினான்ஸ் கம்பெனி ஆரம்பிக்க முடியும்? சின்னையா, நீங்க இனிமே கடையில இருந்து எனக்காக 1 ரூபா கூட செலவு பண்ண கூடாது. நீங்க எனக்காக ஏதாவது செலவு பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா வேற ஏதாவது வேலை பார்த்து சம்பாரிச்சு அந்த பணத்துல வாங்குங்க. கடையில இருந்து எடுக்காதீங்க. அவ்வளவுதான் நான் சொல்லுவேன். ஈசு ஈசு ஈசு. ஏமா ஈசு கஷ்டப்படுறான் தானம்மா நான் இதெல்லாம் வாங்கிட்டு வந்தேன். ஆனா ஈச பத்தியா எம்பிட்டு கோவப்பட்டு பேசிட்டு போறான்னு. நான் அப்படி என்னமா பெரிய தப்பு என்ன? நீ எந்த தப்பும் செய்யல அழகு. என்ன நீ பண்ணும்போது அவகிட்ட சொல்லிட்டு பண்ணிருக்கணும். சொல்லாம செஞ்சா அவளுக்கு கோவம் வரதானே செய்யும். விடு. சரி இப்ப நான் என்ன பண்ணணும்? ஒன்னும் பண்ண வேணாம். அவளை கொஞ்ச நேரம் சும்மா விடு. திரும்ப திரும்ப அதை பத்தி பேசிக்கிட்டே இருந்தா அவளுக்கு கோவம் ஜாஸ்தியா தான் ஆகும். அப்புறம் அவ உன்கிட்ட பேசவே மாட்டா. கொஞ்சம் ரிலாக்ஸா விடு. அப்புறம் சமாதானமாயி பேசுவா, எல்லாம் சரியாயிடும். சரி அண்ணி, மாப்பிள்ள ரொம்ப நல்லவர் அண்ணி. உங்களுக்கு தெரியுது, என் மண்டாடிக்கு தெரிய மாட்டேங்குதே. இவன் தானே ரொம்ப நல்லவன் தான். ஏமா எனக்கு என்ன குறைச்சல்? நான் நல்லா பாத்துக்கிறேன். ஒன்னும் குறைச்சல் இல்லடா, எல்லாமே ஜாஸ்தியா இருக்கு, அதுதான் பிரச்சனை. சொல்ல மாட்டேன் பின்ன, எல்லாம் நீ கத்து மாப்பிள்ளை எப்ப பாரு கிண்டல் பண்ணிட்டே இருக்கீங்க. அங்க எங்க திரும்பவும் அவகிட்ட திட்டு வாங்கறதுக்கா? ஐயோ இல்லம்மா, பாத்து. இங்கேயே வச்சிடறேன், ஆளை விடு. இந்தா அப்படி ஓரமா வச்சுட்டு போறேன். பாத்து பாத்து பொறுமையா போங்க மாப்பிள்ள. நான் கடைக்கு போறேம்மா.